கோவத்தை கொஞ்சம் குறை. எப்படி கோவப்படாம இருக்க சொல்றீங்க? டேய், இப்ப நீ வெளியில வந்ததே தப்புடா. அவளுக்கு ஒண்ணு என்ன பாத்துக்க சொல்றீங்களா? அத அவளை இங்க காப்பாத்தி கூட்டு போயாச்சே. காப்பாத்தி கூட்டிட்டு போனா அவ பட்ட அசிங்கம் அந்த கோதாபுரி நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆதிரா, உனக்கு இருக்குடே. இங்க பாரு, அசிங்கப்படுத்திட்டாளுங்க. இனி ஜெயிக்கிறனா அந்த ஹாஸ்பிடலை கட்டிதான் ஆகணும். அந்த ட்ரஸ்ட் தேன்மொழி மேல இருந்துதான் ஆகணும். அந்த ட்ரஸ்ட் பொண்ணுக்கு தானே இத்தனை அசிங்கப்படுத்தினாங்க. அதுல ஜெயிச்சு காட்டணும். அதுக்காக ஒரு பொண்ணு இப்ப அசிங்கப்படுத்துவாளா? யார் விட்டாலும் நான் விட போறதில்ல. யாராவது தடுத்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். முட்டாள்தனம் பண்ணாத ஜெயராஜி. டேய், இப்ப நீ போனா நீ மாட்டிக்கிடுவ. அவ்வளவு நாசமா போயிடும். எவனும் என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன மிரட்டி கைக்கு தான் பாருங்க, அவ்வளவுதானே. செத்தாலும் போட மாட்டேன். நீ செத்துட்டா தேன்மொழி ஆடா பாப்பா. இங்க பாரு, இப்போதைக்கு அவ பாதுகாப்பா இருக்கா, அது போதும் நமக்கு. அந்த ஆதிரா எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. என்ன அசால்ட்டா இருக்க சொல்றீங்க? தெரியும்டா, பொண்ணுத்துல இருக்கிற இன்னும் கை கட்டி அமைதியா நிக்கிறான். நம்ம ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எதிரியோட பலம் என்ன தெரியுமா? நம்மள கோவப்படுத்தி நம்மள விழ வைக்கிறதா. இப்ப அந்த வேலையை தான் ஆதிராவும் காதாமரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியும், எந்த அளவுக்கு நம்மள கோவப்படுத்த முடியும்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதானே நம்ம எல்லாத்தையும் நாசமாக்குவோம். இங்க பாரு, தடைகளை தாண்டி தான் ஜெயிக்க முடியும். அதுக்காக இவ்வளவு கொச்ச ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துவாங்க நான் பாத்துட்டு இருக்கணும். நீ இப்ப மாட்டனா இன்னும் தேன்மொழி அசிங்கப்படுத்துவாங்கடா. பேப்பர்ல என்ன நம்ம வந்துகிட்டு இருக்கு, காது கொடுத்து கேட்க முடியல. தெரியும்டா, ஒரு பொண்ணை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதிலடி நாம ஜெயிக்கணும், அவ்வளவுதான்டா. தேன்மொழி பத்தி உனக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும். இதுல மத்தவங்கள்ட்ட ஏன்டா நம்ம நிரூபிக்கணும்? நமக்கு தேன்மொழி உசுரோட இருக்கணும், அவ்வளவுதான். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் விட போறதில்ல. ஏய், சொன்னா கேளு. இப்ப நீ வெளியில வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. டேய், உன்னை வெளியில வர வைக்கிறதுக்கு தானடா இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னால ஒரு பொண்ணு அசிங்கப்படுறதை என்னால பார்க்க முடியாது. டேய், உனக்கு புரியலடா. அவளை அசிங்கப்படுத்தினாதான் நீ வெளியில வருவன்னு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், உன்னை மிரட்டி ஒரே ஒரு கையெழுத்து வாங்கிட்டா அவ்வளவு நாசமா போயிரும்டா. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன யாரும் மிரட்ட முடியாது. மிரண்டு போறதுக்கு நான் ஒண்ணும் கோழி இல்ல. டேய், நீ வீரனா, நீ வீராதி வீரனா. ஆனா புடிச்சவளுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த ஆம்பளையும் தடுமாறதான்டா செய்வான். அவளை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ண நீ என்னடா பண்ணுவ? சொன்னா புரிஞ்சுக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு அஸ்திபாரம் போட்டுவோம். அதுக்கப்புறம் உன் ஆட்டத்தை நீ ஆரம்பி. அந்த ஸ்டேஷன்ல அவ பட்ட அவமானம் இருக்கு பாரு. ஜெயராஜ்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, அவர் என்ன காப்பாத்துவாருன்னு கதறினா. அந்த அளவுக்கு அவ வேதனை அனுபவிச்சிருக்காடா. இப்ப போய் நான் எல்லாத்தையும் சொதப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வேதனையிலையும் நாங்க உன்னை வெளியில வர வைக்கல. உன்கிட்ட நாங்க எதுவுமே சொல்லல. இங்க பாரு, அவன் மானத்தை வாங்கிட்டாங்க. அவன் மானம் எவ்வளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. நீங்க அந்த மானத்தை போய் நம்ம ஒத்தத்தையாவது சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு எப்படி தெரியுமா பதிலடி கொடுக்க முடியும்? ஜெயிச்சு காட்டுறது. அவ ஜெயிச்சா மட்டும்தான்டா அந்த அவமானம் அவளை விட்டு போகும், அந்த கரை அவளை விட்டு போகும். பாரு, உனக்கு உண்மையிலே அவன் மேல உண்மையான பாசம் இருந்தனா அவளை ஜெயிக்க வைக்க வழிய பாரு. நானே பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு ஒவ்வொரு நொடியும் பதறிட்டு இருக்கேன்டா. அவசரப்பட்டு இந்த நேரத்துல அவளுக்கு எழுதி கொடுத்து தப்பா போச்சுதே. நானே நின்னு போராடி இருக்கணும். அதுக்கு தான் அவளுக்கு பக்கபலமா பொண்ணுற பேர்ல எழுதுனீங்க. இப்ப அதுதான் அவளுக்கு பிளஸ் பாயிண்டா போச்சுதே. நான் அவளுக்கு பாதுகாப்பா இருப்பான்னு தான் அவன் பேர்லயும் எழுதுனேன். அவன் உண்மை, நேர்மை, அவன் கண்ணியம். நிச்சயமா அதை கடைசி வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கொண்டு போவான்னு அவன் மேல முழு நம்பிக்கையில தான் அவன் பேர்ல நான் எழுதுறேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாளுன்னு எனக்கு தெரியாது. நான் ஆதிரா மாறுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஏன்னா பொண்ணுத்தர ஆதிரா மேல வச்சிருந்த காதல் அப்படி. அதனாலதான் 2 பேர் பேர்லயும் நான் எழுதுறேன். இப்ப அதை மாத்தவும் முடியாது. இப்ப மாத்தனா பொண்ணுத்தர யாருக்கு எழுதி கொடுக்கானோ அது அவங்களுக்கு முழுசா போய் சேர்ந்துரும். ஆனா முழு பவர் தேர்மொழிக்கு தானே. ஏய், இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. அதை நடத்துறவங்க கண்ணியமானவங்களா இருக்கணும், எந்த கேஸ்லயும் சிக்காதவங்களா இருக்கணும். அதனால தான் தேன்மொழி இவ்வளவு அசிங்கப்படுத்துனதே. இப்ப அந்த பவர் அப்படியே பொண்ணு திரைக்கு போகும். தேன்மொழி மேல இருக்கிற வரைக்கும் தான்டா அது ட்ரஸ்டே. இப்ப ஆதிரோட பிளான் என்ன தெரியுமா? இப்ப முழு பவர் பொண்ணுத்தர மேல இருக்கும். பொண்ணுத்தர மேலன்னு வரும்போது அவனுக்கு அடுத்த வாரிசு அவன் மனைவி தான் வருவா. ஆனா அதுலயும் ஒரு சிக்கலை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். என்ன? பொண்ணுத்தர அந்த ட்ரஸ்ட யாருக்குமே எழுதி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு பவர் அவனுக்கு கிடையவே கிடையாது. முழு பவர் தேன்மொழி மேல மட்டும்தான். பொண்ணுத்தர இந்த சொத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்ப எதுக்கு ஆதிரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ அப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? இந்த சொத்தை யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாங்கிற ஒரு பவர் இருந்தா தேன்மொழியை இன்னுமால உயிரோட விட்டுச்சிருக்கா. எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்தணும்? எனக்கு புரியலமா. ஜெயராஜ், இந்த சொத்தை சத்தியமா 2 பேருமே யாருக்குமே விற்க முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப எதுக்கு காதமரி ஆதிரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு தான் எந்த வழியிலும் இந்த சொத்து போய் சேராத. சேரும்டா, ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? தேன்மொழி மேல ரீகலா எந்த ஒரு கேஸுமே இருக்க கூடாது. அதையும் மீறி தேன்மொழி சட்டத்துக்கு விதமா ஏதாவது குற்றம் செஞ்சா அந்த பவர் பட்டா பொண்ணுத்தர மேல அப்படியே மாறும். அதுவும் அந்த கேஸ்ல அவ குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிற வரைக்கும் தான். அதுவும் குறிப்பிட்ட கால வரைக்குள்ள அவன் நிரூபிச்சு காட்டணும் குற்றவாளி இல்லன்னு. அப்படி இல்லனா பொண்ணுத்தர மேல முழுசா மாறும். அங்கதான்டா ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கலே? கண்டிப்பா ஒரு சொத்துங்கும் போதே நாமினேஷனுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்.
அப்படிங்கும்போது அவனுக்கு முழுசா சொந்தமானவா அவன் மனைவி மட்டும்தான். இததான் ஆதிரா பண்ணிக்கிட்டு இருக்காடா. அதான் இந்த சொத்தை விற்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாத. அதனால தான்டா காதம்பரி இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு புரியல? புரியலமா எனக்கு. டேய், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதிராவுக்கு பொண்ணு துறைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணுவா. டைவர்ஸுக்கும் இந்த சொத்துக்கு என்னமா சம்பந்தம் இருக்குது? வரும்டா, அவங்களுக்கு கோர்ட்ல டைவர்ஸ் உறுதியாச்சுன்னா இவ கேக்குறத பொண்ணு தர கொடுக்கணும். இவனுடைய ப்ராப்பர்ட்டில அவளுக்கு சரிசமா கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுக்கும் போது இந்த ட்ரஸ்ட்ல பாதி ஆதிராவுக்கு போயிடும். அந்த பவர் பட்ட பாதி அவ கைக்கு போயிடும். அதுதான்டா காதம்பரியும் ஆதிராவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் ரெண்டா பெரியதுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன், இவ்வளவு அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். பெரியது கூட எனக்கு வருத்தலடா. அது ஒரு நல்ல மனுஷன் கையில போன பரவாயில்ல. இந்த காதம்பரி கையில போச்சுன்னா நான் இத்தனை வருஷம் பாடுபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும்டா. காதம்பரி அப்படி முழுசா அபகரிச்சிருவாடா. அதுக்கப்புறம் பொண்ணு திரை போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்க, முழுசா அவளுக்கு சொந்தமாயிரும். அவன் முழுசா கிடைக்கணும் எந்த எல்லைக்கும் போவா. அவன் முதல் கையில நகர்த்திட்டா. அதான் தேன்மொழி எவ்வளவு அசிங்கப்படுத்தி கரப்படுத்தணுமோ அவ்வளவு கரப்படுத்திட்டா. கரெக்டா அந்த சேத்துல இருந்து அவளை தூக்கிட்டாடா. இப்ப தேன்மொழி குற்றவாளின்னு நம்ம நிரூபிக்கணும். இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம நிரூபிக்கல, அப்படியே அந்த பவர் பொண்ணு திரைக்கு மேல மாறும். அதுக்கு தாண்டா போராடிட்டு இருக்கோம். அவ கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கட்டும், நீயும் கொஞ்ச நாள் தலைமறைவா இருடா, ப்ளீஸ்டா. ஐயோ, இது நான் வெளியில இருந்ததுன்னு நான் ஏதாவது பண்ண முடியும்? நாங்க இருக்கோம்லடா, நாங்க எதுக்கு இருக்கோம்? டேய், களத்துல நான் இறங்கிருக்கேன்டா. அவ குற்றவாளி இல்லன்னு நான் நிரூபிக்கிறேன். டேய், உசுர கொடுத்தாது நாங்க நிரூபிப்போம்டா. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி இந்த ட்ரஸ்ட் வேற யாரு கைக்கு போக கூடாது. தேன்மொழி கையில தான் இருக்கணும். கேக்கலாம். அப்ப எதுக்கு தேன்மொழி மேல இவ்வளவு எழுதுறீங்கன்னு நீ கேக்கலாம். இங்க பாரு, அவளுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்ல. சட்டப்படி டிவர்ஸ் ஆனவா. இனி அவ ப்ராப்பர்ட்டி யாருக்கு உரிமைப்படாதே, யாரும் சொந்தம் கொண்டாடவும் முடியாது. இங்க பாரு, இனி என்னென்னமோ நம்ம காதுல வர, நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. முடியல, எவ்வளவுதான் அசிங்கப்படுவா. சில நல்ல காரியம் செய்யும் போது சில சறுக்குகள் வரதாண்டா செய்யும். இங்க பாரு, அவளை முழுசா நம்பதுக்கும் பக்கப்பலமா இருக்கிறதுக்கும் நாம இருக்கோம். அவளால ஓட முடியும். அவ கிட்ட இருக்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் அவ ரொம்ப தூரம் ஓடுவாடா. இங்க பாரு, அவளை அவமானப்பட்டோம் அசராம நின்னாடா. அவ செத்தாலும் பரவாயில்ல, இந்த டெஸ்ட் யார் கையிலும் போக கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கா. இங்க பாரு, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தேன்மொழி குற்றவாளியில நம்ம நிரூபிக்கணும். அப்போ பொண்ணுத்துல எதுக்கு தலைமுறைவா இருக்கணும்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குடா. என்ன காரணம்? ஏன்னா 2 பேர் பேர்லயே தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்ப பொண்ணுத்துல இங்கேயும் அவளை வேற எங்க தலைமறைவா நம்ம வச்சோம்னா தேன்மொழி குற்றவாளிங்கிறது ஊர்ஜிகம் ஆயிரும். இங்க பாரு, கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு, ஆதிராவும் காதாம்பரியும் தேன்மொழி மேல மட்டும் தான் பழிய போட்டாங்க. நாங்க தான் தேன்மொழி பொண்ணு தரன்னு பிரச்சனையை உருவாக்கணும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், கோபப்படாத, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்க பாரு, இப்ப பொண்ணு திரைக்கும் தேன்மொழிக்கும் நாங்க பிரச்சனை பண்ண போய் தான் ஆதிராவால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஆமாடா, இப்ப நாங்க இப்படி பிரச்சனை உருவாக்கின போய் தான் அவளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இல்லனா தேன்மொழி மேல இன்னும் வேற 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 ஏதாவது ஒரு கேஸ் உருவாக்கிட்டே இருப்பா. இப்ப அவ எப்படி வாய் திறந்தாலும் மாட்டிக்கிடுவா. அது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ இதை எதிர்பார்க்கவே மாட்டா. சும்மா பழி போட்டு பார்த்தா அதை நாங்க எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம். இது கூட அவ கிட்ட இருந்து தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப எதுவுமே பண்ண முடியாம திருடனுக்கு தேள் கொட்டின கதையா அமைதியா இருக்காளுங்க. அதே மாதிரி தேன்மொழி ஏதாவது பண்ணாங்கன்னா நீ எதுக்கு இருக்க? அப்படி நம்ம விட்டுருவோமா என்ன? இங்க பாரு, அவளுக்கு இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசி. அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம்னு யோசிப்பாளுங்க. இதை விட மோசமா யோசிப்பாளுங்க. அதை முறியடிக்கிற மாதிரி நாம ஏதாவது யோசிச்சு பண்ணாதான் அவளுக்கு என்னத்தையும் மாத்த முடியும். புரியல? நாம எந்த அளவுக்கு இறங்குதோமோ அந்த அளவுக்கு அவங்களும் இறங்குவாங்கன்னு பயம் வரணும் அவளுக்கு. அவ தேன்மொழி மேல வீணா பழி சுமத்துனா அதேதான் நாமளும் பண்ணணும். இப்போ அவ திணறி போகல. இனி அவ எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யற அளவுக்கு நாமளும் இறங்கி அடிக்கணும். அவ எந்த அளவுக்கு போறாளோ அந்த அளவுக்கு நாமளும் இறங்குனாதான் தேன்மொழியை காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கு நாள் தான் இல்ல, சீக்கிரம் அவ குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கணும். அப்போ ஆதிரா உண்மையிலே கன்சீவா இல்லையா? இப்போ இல்ல. அப்ப எதுக்கு இந்த டிராமா? டேய், அதான்டா தேன்மொழி மேல பழிய போட்டு அந்த சொத்தை பொண்ணுத்தர மேல மாத்துவா. அப்புறம் பொண்ணுத்தர மேல வந்தனா டைவர்ஸ் அப்ளை பண்ணுவா. எனக்கும் என் குழந்தைக்கு சீவம்சம் வேணும்னு கேப்பா. சொத்து சரிசமா பிரியும். ஆதிரா என்ன முட்டாளா? புருஷனை விட சொத்து முக்கியமா? உனக்கு ஆதிரா பத்தி முழுசா தெரியாதே. அவளுக்கு இன்னொரு நினைப்பு, டைவர்ஸ் வாங்குவா, சொத்தா தான் பேர்ல மாத்துவா. பொண்ணுத்தர எப்படினாலும் நம்மள விரும்பி காதலிச்சிருக்கா, உருக்கி காதலிச்சிருக்கா. திரும்ப சொத்து வாங்குனதுக்கு அப்புறம் என்னங்கன்னு வந்தா அவன் சேர்த்துக்கிடுவான்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா காதாம்பரோட பிளானே அந்த ட்ரஸ்ட் மக பேருக்கு வந்துட்டுனா அதுக்கப்புறம் தான் ஈஸியா அபகரிச்சுக்கலாம்னு நினைப்பேன். அந்த ட்ரஸ்ட்டை வச்சு பல கோடி சம்பாத்தியம் பண்ணலாம்னு அவன் நினைப்பேன். இப்பமே காதாம்பரி கிட்ட பல தலை டீல் பேசியிருக்காங்க அந்த ட்ரஸ்ட் மேல. என்னமா சொல்றீங்க? எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி தான். கோடி கோடி கோடியா அவட்ட டீல் பேசியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த வெறியாட்டம். இங்க பாரு, இனி தர மட்டத்துக்கு இறங்கி அடிப்பா. அவன் நினைப்புல பொடுத்துற மண்ணலி போட்டுட்டான். இனி அடுத்து எந்த எல்லைக்கும் போவாங்க. இங்க பாரு, தேன்மொழி எல்லா இக்கட்ல இருந்து வெளியில கொண்டு வர போறவன் நீதான். உன்னை நம்பிதான் அவ போயிருக்கா. நீ கோவப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாத. இந்த உலகத்துல அவளுக்கு நீ யாருமே இல்ல. அவ கூட இருக்க போறவன் நீ மட்டும்தான். நீ அவ கூட இருந்தா அது போதும் அவளுக்கு.
சொன்னா கேளு, கோவப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாத. அதை விட இப்ப பொண்ணு தெரிய எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாடா, குற்றவாளியா காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானே, இப்ப அவன் மேல ஒரு கேஸ். 2 பேரையுமே வலை வீசி தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க யார் கண்ணிலும் சிக்கிர கூடாது. அப்படி அவ எங்கதான் இருக்கா? ஏய், அவ உன் கூட தான்டா இருக்கா. ஏன் கூட தான் இருக்காளா? அவ வேற எங்கடா போவா? ஆனா நீ இப்ப பார்க்க வேண்டாம். இல்ல, எல்லா பிரச்சனையும் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமே நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அவங்க எங்க போயிருக்காங்க? ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச உடனே விக்ரம் தான் கூட்டிட்டு போனான். இங்க பாரு, ரோகிணி முதல்ல அங்க போயிட்டா. இப்ப விக்ரம் தான் கூட்டிட்டு போயிருக்கான். நீ எதை பத்தியும் பயப்படாத. எனக்கு அவ உசுரோட இருந்தா போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அவ மேலப்பட்ட கையை தொடச்சிட்டு அவளை நானே கூட்டிட்டு வரேன். எங்களுக்கே தெரியாது விக்ரம் எங்க கூட்டு போயிருக்கான்னு, எங்களுக்கே தெரியாது. ஒருவேளை நம்மள மாத்தி மாத்தி போலீஸ் விசாரிச்சா, ஒருவேளை நாம ஏதாவது உளவிட கூடாதுன்னா எங்களுக்கே தெரியாம தான் விக்ரம் கூட்டிட்டு போனான். சரி, அவ இருக்கட்டும். அவ உசுரோட இருந்தா போதும், நான் அவளை திரும்ப பார்க்கணும். எல்லாரும் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வெறும் வாய்ச்சாவடா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓதுரா, நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். கோவத்துல இருக்க போய் தான் கோட்டை எடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அவ அமைதியில நின்னு காயத்தை முடிச்சிட்டு போயிட்டா. இப்படி நம்ம பக்கமே திரும்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன் புத்திசாலித்தனத்தை நீ காட்டுவேன்னு பார்த்தேன். ஓ புருஷனே உனக்கு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, இந்த அன்னைக்கு தர மட்டத்துக்கு இறங்கி வந்தாடி பண்ண நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவ இந்த அளவுக்கு இறங்க மாட்டான்னு நினைச்சேன். அவளே வாய் கூசாம ஓ புருஷன் கூட சே. ஐயா, அத சொல்லாத, எனக்கு தலையே வெடிக்குது. நான் அந்த குடும்பத்திலே மேல இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். அந்த குடும்பத்திலே நான் தான் உசந்தவளா இருக்கணும், என் கை தான் ஓங்கி இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு தர எனக்கு வேணும். என் கால் மட்டும் அவன் கோவலத்துக்கு கடக்கணும். அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும், புரியுதா? ஆமா, நீ கோட்டையை விட்டுட்டு என்கிட்ட கந்து கத்து. அழகா நான் போட்ட பிளான் படி பண்ணிருக்கலாம். இவ்வளவு சொதப்பி இருக்காது. நீ பண்ண போய் தான் இவ்வளவு வந்து நிக்குது. தேன்மொழி அசிங்கப்படுத்துறேன்னு இப்ப அசிங்கப்பட்டு நாம தான் நிக்கிறோம். இல்ல மம்மி, தேன்மொழி இவ்வளவுக்கெல்லாம் விடவே கூடாது. இல்ல, இத்தனை அவளுக்கு பத்தவே பத்தாது. ஆமா, காப்பாத்துறதுக்கு தான் ஓப்போஸ் இருக்கானே. ஓப்போஸ் இருக்கிற வரைக்கும் அவளை நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணலாம்? திரும்பவும் சொல்றேன், பொண்ணு தர முழுசா உனக்கு சொந்தமா இருக்கணும். அப்படிதான் நாம ஒரு பிளான போட்டோம். அவன் நமக்கே ரிப்பீட் அடிச்சுட்டு போயிட்டான். ஏதோ நாம தான் மிரட்டி பிறக்கி அவன் அந்த வேலையை விட்டு தூக்குறதா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவன் இந்த வேலை பார்க்கறதுக்கு தான் அசால்ட்டா விட்டுட்டு நின்றுருக்கான். நாம இப்படித்தான் பிளான் பண்ணுவோம்னு தெரிஞ்சு நம்ம அடிக்கிறதுக்காக அவன் ஏற்கனவே பிளான போட்டு வச்சிருந்தான். நமக்கு என்ன தெரியும் அசையும் இப்படி ஒரு பிரமாண்டமான ஹாஸ்பிடல் கட்ட போறாங்கன்னு? நீயும் நானும் கூட மிரட்டி தான் வேலையை விட்டாங்கன்னு நினைச்சோம். அவன் மிரட்டிலாம் விடல, தேவைக்கு விட்டுருக்கான். இப்படி எதுவுமே அவனை பத்தி தெரிய மாட்டேங்குது. ஊமை மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் சாதிக்கிறான். அவன் ஊமலா இல்லடி, உறக்க கேடுகட்ட அரக்க. அவனுக்கு ஒண்ணு வேணும்னா அவன் எந்த எல்லைக்கு போவான். அவன் பார்க்கதான் ஊமை மாதிரி. அவனா ஊமை? சரி, அதை விடுங்க. இந்த தேன்மொழியை எப்படி அடிக்கலாம்? இங்க பாரு, இந்த கேஸ் உண்மை ஆகணும். அதை மட்டும் இல்லன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிக்க கூடாது. அதுக்கு மேல வேற ஏதாவது கேஸ் இருக்கான்னு பாருங்க. வக்கீல வர சொல்லிருக்கேன். இங்க பாரு, வக்கீல் என்ன சொல்றாரோ அதை தட்டாம செய்ய. வந்துட்டாரு. நீங்க தப்பு பண்ணிட்டு கேட்டீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணணும்? நீங்க கை வைக்க வேண்டியது தேன்மொழி இல்ல, உங்க ஆத்துக்கார மேல தான் நீங்க கை வச்சிருக்கணும். புரியல உங்களுக்கு? அவனை பத்தி என்ன தெரியும்? அவன் எத்தனுக்கும் அவன் மேல கை வைக்க முடியல. இல்ல, தேன்மொழிக்கு பிரச்சனைதான் அவன் இறங்கி அடிச்சது. அவனுக்கு பிரச்சனைனா ஒதுங்கி போயிருப்பான். பொண்ணு துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்டை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு கார்டியனா இருக்க தேன்மொழியை பாதுகாத்தா போதுன்னு தான் உங்க வீட்டுக்காரோட எண்ணமா இருந்திருக்கு. ஆனா அது நினப்புல மண்ணலி போட்டது நீங்க தான். என்ன சொல்றீங்க? இப்பவும் சொல்றேன், நீங்க தேன்மொழி மேல கை வச்சுதான் மாட்டிக்கிட்டீங்க. அவ மேல கை வச்சிருக்க கூடாது, அவளை வேற மாதிரி அடிச்சிருக்கணும். அவ மானத்தோட விளையாடுதுன்னு நீங்க உங்க தலையில மண்ணலி போட்டுக்கிட்டீங்க. அதான் தப்பு பண்ணிட்டோமே தெரியல. இப்ப அதை வெளியே என்ன பண்ணணும்? இப்ப எப்படி அந்த ட்ரஸ்ட் எங்க பேர்ல மாறணும்? கண்டிப்பா மாறும். எப்படி என் பேர்ல மாறுமா? கண்டிப்பா மாறும். எப்படி எப்படி என் பேர்ல மாறும்? அந்த தேன்மொழி இறந்துட்டான்னு ஒரு சர்டிபிகேட் மட்டும் இருந்தா போதும். தேன்மொழி இந்த உலகத்துல இல்லங்கிற ஒரு சர்டிபிகேட் மட்டும் இருந்தா போதும். அது என்னால ஈஸியா எடுக்க முடியும். ஆனா அவ தான் உசுரோட இருக்காளே. அவ உசுரோட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, அவ இல்லங்க ஒரு சர்டிபிகேட் கிடைச்சா போதும். அப்படி கிடைச்சிட்டா அப்புறம் அடுத்து நீங்க தான். இந்த ஐடியாவை நீங்க முறைய கொடுக்கல. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குதே. என்ன சிக்கல்? உங்க வீட்டுக்காரர் இங்க இருக்கணும். இங்க இருக்கணும்னா உங்க கூட இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. கேஸ்ல நாம ஜெயிச்ச மாதிரி தான், அந்த ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு வந்த மாதிரி தான். ஆனா இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. இது ஒண்ணுதான் வழி, வேற எந்த வழியுமே இல்ல. அந்த தேன்மொழி உயிரோட விட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆனா பொண்ணு தர உங்க கூட இருக்கணும். அந்த அண்ணக்கில காரியமா இவளுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் எடுக்காம இருந்திருக்கா?
வீட்டை இவ்வளவு பெரிய கிரிமினலை வச்சுக்கிட்டு நீங்க இப்படிலாம் வேலை பார்த்திருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு கிரிமினலா வேலை பார்க்கணும். அன்னைக்கிளி ஜெயிச்சதா இங்க யாருக்குமே இல்ல. அப்படி ஒரு சரித்திரமும் கிடையாது. அவ கிரிமினலி, கேடு கட்ட கிரிமினலி. அதானே இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்குது. அவங்கள மாதிரி ஒரு கேடு கட்ட கிரிமினல் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எப்படி யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு நம்மளால யூகிக்க கூட முடியாது. சொல்றது ஒன்னா இருக்கும், செயல் வேற மாதிரி இருக்கும். நான் கோர்ட்ல நேருக்கு நேர் பார்த்திருக்கேன். அவங்க எடுத்துட்டு வர கேஸ் ஃபைல் வேற மாதிரி இருக்கும். ஆனா அங்க வாதாடுறது வேற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் இல்லன்னு சொன்னது நம்புற மாதிரி இல்ல. இல்ல, சர்டிபிகேட் உண்மையே இல்ல. உங்களுக்கு உறுதியா தெரியுமா? உறுதியா தெரியும். நான் இவர்கிட்ட பல முறை கேட்டேன். அதெல்லாம் தேவையில்லைன்னு அடிச்சு சொன்னாரு. அப்படின்னா அன்னைக்கு உங்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவங்க கூட இருக்கீங்களே, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் சாதாரணமானதே கிடையாது. நீ பாக்குறத வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க கழுகு பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவங்க கெஸ்ஸிங் இன்னைக்கு தப்பானதே இல்ல. உன்னை பத்தி ஏற்கனவே அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது? நீங்க பொண்ணு தெரிய கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுனீங்க? இல்ல, உங்க கல்யாணத்துல ஏதோ திருமொழி இருக்குது. அதனாலதான் அன்னைக்கு சர்டிபிகேட் எடுக்காம இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்கு சம்மதிக்கல. நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ்ல நான் மேற்கொண்டு போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. அது வேற ஒண்ணு இல்ல. என் தம்பி கிஷோருக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் ஈஸியா அந்த ப்ராப்பர்ட்டியை கையில வாங்கிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருந்தது. அன்னைக்கு போன உடனே போட்டு தள்ளிட்டு கிஷோர் மேல அந்த சொத்தை மாத்தி என் புள்ள பேர்ல நான் மாத்திடலாம்னு நினைச்சேன். அதுல மண்ணலி போட வந்தவதான் இந்த தேன்மொழி. அவ தெரிஞ்சு வரல, சுயநலமா வந்தா. தற்காலிகமா தன்னை பாதுகாக்கிறதுக்காக வந்தா. வந்தான்னா அவ ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இங்க வந்தா. என்கிட்ட மறைக்கீங்க. அப்ப அந்த சிக்கல் எதுன்னு உங்களுக்கு தெரியாது? சிக்கல்லாம் இல்ல, தடமாறி வந்தா. தடமாறி வந்தானா? பாத மாறி வந்தா. எனக்கு புரியல மாதிரி சொல்லுங்க. அவ போக வேண்டியது வேற. அவளா பாத மாதிரி வந்தாளா இல்ல நீங்க பாதையை மாத்துனீங்களா? பாத மாதிரி வந்தா. அந்த பாதையை உண்மையாக்குனது நாங்க. அன்னைக்கிளிய கூட வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்த்திருக்கீங்க. கண்டுபிடிக்காமல இருந்திருப்பாங்க. ஆனா கல்யாணத்தை நடத்தி வச்சதே அவதானே. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு. அவங்க என்னைக்குமே தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்களே. அந்த பாதையை நாங்க தான் உண்மையாக்கணும். அவளும் அதை நம்புனா. அப்பவும் நாங்க நினைச்சத மாத்தினா இந்த அன்னைக்கிளி. அதானே பார்த்தேன், அன்னைக்கிளி கிட்ட தப்ப முடியாதுன்னு. இல்ல, இதை விட ஏதோ பெரிய ரகசியம் இருக்குது. நீங்க மறைக்கீங்க. நீங்க மறைக்கிற வரைக்கும் நான் இந்த கேஸை எடுக்கவே முடியாது. இல்ல, இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லுங்க. சத்தியமா இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இந்த ஒரு காரணத்துக்காக எல்லாம் உங்களுக்கு சர்டிபிகேட் எடுக்காம இருந்திருக்காதே. இல்ல, சத்தியமாவே எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். அப்படின்னா கேம் நடுறது அன்னைக்கிளி தான். அவ இன்னைக்கு நேர்மையான பாதை விட்டு விலக மாட்டா. அதெல்லாம் தெரியுமே. ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காங்க. சரி, தேன்மொழி ஒரு குழந்தை உங்களுக்கு தத்து கொடுத்தாலே. ஆமா, எங்களுக்கு தான். அதுல உண்மையிலேயே அன்னைக்கு சொன்ன பாயிண்ட் தான் இருந்தது. உண்மையாவா? ஆமா, தத்து கொடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா உங்ககிட்ட வளரும். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டு அவ வாங்கிக்கலாம். அதுல கையெழுத்து போட்டிருக்கிறது அன்னைக்கிளி தான். நான் அதை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு சர்டிபிகேட் அதுல இருந்தது. அதான் எப்படி எனக்கு எப்படி எடுக்க முடியும்? உனக்கு அன்னைக்கிளிய பத்தி தெரியாது. அன்னைக்கிளோட இன்னொரு முகத்தை நீங்க பார்த்தது இல்லையே. பல உயிரை காப்பாத்துறா ஒரு உயிரை பணையக்கிறதுல அஞ்சவே மாட்டாங்க. அப்படின்னா என்னமோ பண்ணிருக்காங்க. இன்னமும் அந்த அன்னைக்கிளி விட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு எப்படி சர்டிபிகேட் எடுக்க முடியும்? எடுத்திருக்க, ப்ரூஃப் இருக்க, நான் தான் பார்த்தேனே. உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சர்டிபிகேட் இருக்குதே. அது மட்டும் இல்ல, பொண்ணு துறைக்கு தத்து கொடுக்கணும் தான் இருக்க தவிர அதுல ஆதிராலும் பேரே வரல. அது எப்படி மனைவி இல்லாத ஒரு ஆணுக்கு தத்து கொடுக்க முடியும்? நீங்க கோர்ட்டு திருப்ப பார்க்கல? என்ன புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன? தேன்மொழிக்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த தேன்மொழி டைவர்ஸ் வாங்கும் போதே இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான எந்த ஒரு தகுதியும் என்கிட்ட இல்ல. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான எந்த ஒரு பொருளாதார வசதியும் எனக்கு இல்ல. அதனால அந்த குழந்தையோட பாட்டியாகிய அன்னைக்கிளியும் அவங்க ஹஸ்பண்ட் ஆகிய செல்வனும் சேர்ந்து வளர்க்கணும்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அப்ப எதுக்கு எங்களுக்கு தத்து கொடுத்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்தா? அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்டா? ஆமா, இருக்கிறதே பெரிய ட்விஸ்டே அதான். என்ன? அன்னைக்கிளிக்கும் செல்வாசாருக்கும் வயது முந்த காரணத்தினால அந்த குழந்தைய ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்துட்டு அவங்க மகனாகிய பொண்ணுத்துறைக்கு அவங்க வளர்க்கறதுக்கு முழு பொறுப்பா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? சும்மா கிரிமினல் வேலை பார்த்தா மட்டும் போதாது, முதல்ல எல்லாத்தையும் ஆராயணும். அன்னைக்கிளி மகன் பொண்ணுத்துறன் தான் இருக்க தவிர ஆதிரா புருஷன் பொண்ணுத்துறன்னு இல்ல. இப்பவும் அந்த குழந்தை செல்வாசார் அன்னைக்கிளி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவங்களுக்கு வயது முந்த காலத்துல தான் பொண்ணுத்துறை கிட்ட அந்த குழந்தை வந்து சேரும். தேன்மொழி ஏதோ கண்ட்ரோல் வேலை பார்த்திருக்கா. குழந்தைய பொண்ணுத்துறை தத்து கொடுக்க மாதிரி ஏதோ பிளான போட்டு எல்லாரும் ஏதோ பண்ணிருக்காங்க. குழந்தைக்கும் பொண்ணுத்துறைக்கு இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப முழு கண்ட்ரோல் அன்னைக்கிளியும் செல்வாசார் தான். அவங்க காலத்துக்கு பிறதோ பொண்ணுத்துறை வளர்க்கலாம். ஆதிரா மனைவின்னு எந்த இடத்துலயும் ப்ரூஃப் இல்ல. வெறும் கண் துடைப்ப வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க. அப்ப நாங்க முட்டாளா இருந்திருக்கோம், அப்படிதானே? முட்டாள ஆக்கப்பட்டிருக்கீங்க. அன்னைக்கிளே இதுக்காக என்ன மனைவின்னு எதுலயுமே அவர் குறிப்பிடல. நீங்க இன்னும் பல விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என் கூட வாழ்ந்த காலத்துல என்கிட்ட ரொம்ப அனுநியமா தானே இருந்தாரு. அவர் இருந்திருக்கலாம்.
அவர் காதுல உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா பின்னாடி இருக்கிற அன்னக்கிளிங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. நீ காதாம்பரி புள்ளங்கிறத நீ மறந்துருக்க. நீ மறக்கலாம், அன்னக்கிளி மறக்க மாட்டாங்க. இங்க பாரு, அன்னக்கிளிய பத்தி இப்போ இல்ல, ஒரு யுகம் ஆனாலும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. கூட இருக்க புருஷனாலே கண்டுபிடிக்க முடியாது. புருஷன் கூட ஒன்னா கோட்டுக்கு வருவாங்க, ஆனா அங்க புருஷனை தோக்கு அடிச்சுட்டு ஜெயிச்சு நிப்பாங்க. புருஷனுக்கே தெரியாது இந்த கேஸ் எடுக்கலாம் தான் பண்ணிட்டு கூட வந்திருக்கான்னு. அந்த அளவுக்கு கிரிமினல் மைண்டு. தான் ஜெயிக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டா ஜெயிச்சு தீர்வாங்க. சாதாரண இடம் போட்டுட்டீங்களா அன்னக்கிளி பத்தி? போல லட்சம் அது பிள்ளைங்களை தான் பிள்ளைய எடுத்து வளர்க்குறவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும் நீங்க புரிய வேண்டாம். எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு புரிய வேண்டாம். போல உசுரை காப்பாத்ததுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். போல உசுரை காப்பாத்ததுக்கு அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. கத்தி ஒரு பிரோஜனம் கிடையாது. இப்ப நாங்க என்னதான் பண்ண? அந்த ஹாஸ்பிடல்ல அந்த டெஸ்ட் எனக்கு வேணும், அது என் கைக்கு வரணும். இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்டே இவ்வளவுதான். ஆனா அன்னக்கிளி என்ன ட்விஸ்ட் வச்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அன்னக்கிளி கூட இருக்குனாலே அதுகளையும் நம்ப முடியாது. அவங்க கூட இருக்கிற 4 மருமகங்க பேர்ல அவங்க என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? தான் புள்ள முக்கியமா, மாமியார் தத்துவலுக்கு பிள்ளைங்க முக்கியமானு கேட்டா இப்படி யோசிக்கிறதுக்குள்ள மாமியார்னு சொல்லி முடிக்கிற மருமக்க மாதிரி. ஏன்னா சொன்ன போது அந்த டெஸ்ட ஆரம்பிக்கும் போது அஸ்திபாரம் மட்டும்தான் போட்டிருந்தது அன்னக்கிளி. அதை கட்டி எழுப்புனது, உசுரை கொடுத்து கட்டி எழுப்புனது அந்த 4 மருமக்க மாதிரிதான். அதுக்காக அந்த தமிழ் எந்த அளவுக்கு இறங்கினான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாதுல்ல, புருஷங்க இடத்துல தினேஷ் இருக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? அதான் சொன்னேன், அந்த லட்சியத்துக்காக என்ன வேணாலும் இறங்குவாங்க, எந்த லெவலுக்கு இறங்குவாங்கன்னு. குடும்பஸ்திரி மாதிரி வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்குமே அந்த செம்பகவல்லி, நல்ல சிவங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கொடுத்ததே அதுதான். இப்படி அன்னக்கிளி பிளான தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது. நீங்க எப்படி பொண்ணு தர வாழ்க்கையில வந்தீங்க, அன்னக்கிளி வாழ்க்கையில எப்படி வந்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் என்னால மேற்கொண்டு ஏதாவது உதவி பண்ண முடியும். சார், ஓ என்ன உங்ககிட்ட விசாரணை இருக்குது சார். என்கிட்ட விசாரணையா? என்ன விசாரணை சார்? கொஞ்சம் வெளியில வந்து பேச முடியுமா சார்? சார் இது என் டூட்டி டைம். என்ன என்ன பிரச்சனை சார்? உங்ககிட்ட விசாரிக்கணும் சார். என்ன விசாரிக்கணும்? என்ன மொத்தமா வந்திருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? தேன்மொழி. என்ன விஷயம்? தேன்மொழி உங்களுடைய முன்னாள் மனைவி தானே? ஆமா. என்ன? அவங்க தப்பிச்சு போறதுக்கு நீங்க உதவுனதா தகவல் வந்திருக்கு சார். யாராவது ஏதாவது தகவல் கொடுத்தா அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க மாட்டீங்க, நேரா விசாரிக்க வந்துருவீங்க, அப்படித்தானே சார்? நீங்க தான் தப்பிக்க வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு சில ஆதாரம் கிடைச்சிருக்கு சார். கண்டிப்பா தப்பிக்க வச்சிருப்பாரு. ஆமா மேடம், அவருடைய மனைவிதான். தேன்மொழி பின்னாடி போற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான், நிம்மதியே இருக்காது. வானத்துல போற சனினா ஏரோப்ளேன் பிடிச்சு பிடிச்சாங்க, அந்த கதையெல்லாம் இருக்குது. இன்னைக்கே சொன்னேன், தேன்மொழி விட்டுருங்க, தேன்மொழி விட்டுருங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போலான்னு. யாரு கேட்டா? இப்ப காது குழுவ கேட்டு சந்தோஷப்படுங்க. ஏமா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. சார், தேன்மொழி தப்பிக்க வச்சது நீங்க தான், அதுக்கு மறைமுகமா உதவி பண்ணது நீங்க தானே தகவல் வந்திருக்குது. நான் இதுக்கு தப்பிக்க வைக்கணும்? அத குற்றவாளி விட்டது யாரு? அவங்க தான் பிடிக்கணும். தப்பிக்க வச்சத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. டூட்டில யாரா இருந்தா? என்ன சார் எங்களையும் மடக்குறீங்க? குற்றவாளி தப்பிக்க விட்டுட்டு ஏதோ தகவல் கிடைச்சது மண்ணாங்கட்டி கிடைச்சது விசாரிக்க வந்துட்டு இருக்கீங்க. முதல்ல டூட்டில இருந்தது யாரலாம்? எல்லாரும் முன்னாடி தான் சார் தப்பிச்சு போனாங்க. அப்ப தப்பிக்க விட்டது நான் சொல்லி என்ன விசாரிக்க வந்திருக்கீங்க? உங்க கண்ணு முன்னாடி தப்பிச்சு போயிருக்காங்க, அப்புறம் என்கிட்ட வந்து விசாரிக்க வந்திருக்கீங்க. சார் கோபப்படாதீங்க சார், ஏன்னா தப்பிக்க வச்சது உங்க கூட பிறந்த அண்ணன். அவர் தப்பிச்சு போற நேரம் கரெக்டா நீங்க அவருக்கு போன் பண்ணிருக்கீங்க. ஏன் அவர் தப்பிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் போன் பண்ணணுமா என்ன? கூட பிறந்த அண்ணனுக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணலாம். இல்ல சார், அவங்க கரெக்டா தப்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் போன் போட்டுருக்கீங்க. பண்ணிருப்பாரு கண்டிப்பா. இப்படி தப்பிச்சு போங்கனே கண்டிப்பா சொல்லிருப்பாரு. தப்பிக்கிறதுக்கு முழு உதவி பண்ணது பொண்ணு தர. அவர்தான் தேன்மொழி அங்க தப்பிக்க வைக்கிறாரு. அவருக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணது நீங்க. அதனால தான் விசாரணை போங்க மக்கள் திரும்பி இருக்கு சார். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பேசினேன்னு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அந்த ரெக்கார்டு கிடைக்கல? முதல் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா விசாரணைக்கு வாங்க. இது என் டூட்டி டைம். சார் அது மட்டும் இல்ல, பொண்ணு தர இங்க தப்பிச்சு போறதுக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப காணாம போனது ஆதிரா உங்களுடைய ஹஸ்பண்ட். அவங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. சார் தப்பிக்க வச்சது நீங்கன்னு எங்களுக்கு சில தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, ஆதிரா உங்க மேலயும் கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு? அவருடைய கணவர் காணாம போனதுக்கு முழுக்க உங்க குடும்பம் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நீங்க தான் கணவர் உசுருக்கு உத்தரவாதம் இல்லனோ, தான் கணவரை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு மீடியா முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க. ஓ, மீடியா முன்னாடி அழுதுட்டு இருக்காளா? ஆமா சார், அதான் மேல இருந்து எங்களுக்கு பிரஷர் சார், உங்களை கைது பண்ண சொல்லிருக்காங்க. கைது பண்ணுங்க சார், கைது பண்ணுங்க. அப்ப மாதிரி இந்த மரமண்டைக்கு யாருன்னு பாப்போம். அன்னைக்கிளிக்கு பின்னாடி போனவங்களும் சரி, இந்த தேன்மொழிக்கு பின்னாடி போனவங்களும் சரி, ஊருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. போங்க சார், அதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கல்ல, அதுக்குத்தான் படிச்சு சொன்னேன். வாங்க சேர்ந்து வாழலாம், நமக்கு யார பிரச்சனையும் வேண்டான்னு. யாரு கேட்டா? அனுப்பிச்சாதான் தெரியும். பரவாயில்ல,
கேடு கெட்டவ கூட ஒன்னா வாழதை விட நல்லவளுக்காக ஜெயிலுக்கு போறதுல தப்பே இல்ல. அந்த நல்லவளுக்காக நீ என்ன இழக்க போறீங்கன்னு மட்டும் போறங்க. அதான் சொல்லிட்டேன்னு நல்லவளுக்காக எது இழக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். சரி முன்னாடி போங்க பாரு. சார் ஆதிரவும் காதம்பரியும் மீடியா முன்னாடி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லனே. யார் குழந்தைக்கு? ஆதிரா குழந்தைக்கு தகப்ப வேணும்னே கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க முன்னாடிதான். ஒட்டுமொத்த மக்களோட சப்போர்ட்டும் ஆதிராவுக்கு தான். குழந்தைக்காகவாது பொண்ணு மீட்டு கொண்டுட்டு வாங்கன்னு அவ்வளவு பேர் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. ஆதிராவுக்கும் வயித்துல குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு எல்லாரும் போராடுறாங்க சார். சபாஸ், சரியான போட்டிதான். தனக்கும் தான் வயித்தோட குழந்தைக்கு பொண்ணு தர வேணும்னே அந்த பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா சார். கெட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு தேன்மொழி கூட போன பொண்ணு தரையை எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு வாங்கன்னு மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. சார் அது மட்டும் இல்ல, இவ்வளவுக்கு காரணமான தேன்மொழி சும்மா விடக்கூடாதுன்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க சார். கட்டின புருஷங்கிட்ட இருந்து மனைவியும் பிள்ளையும் பிரிச்சு தனக்கு சாதகமா கூட்டிட்டு போன தேன்மொழிய எப்படியாவது கைது பண்ண சொல்லி எல்லாரும் போராட்டம் பண்றாங்க சார். மனைவி பிள்ளையை தவிக்கிட்டு போனதா பொண்ணு தர மனைவி கேஸ் இருக்கு சார். அண்டவன் கொடுத்தா வாங்கிக்க போற அனுபவி ராஜா, நீ அனுபவி ராஜா. இதுக்கே பதர்னா அப்படி இனி ஏகப்பட்டது இருக்கும் போலுக்க. போங்க சார், என்ன தண்டன் தூச்சிருந்தீங்கல்ல தேவைதான். இன்னும் நீங்க அனுபவிக்கலாம். நான் அதான் சொன்னேன் தேர்வழி கிட்ட சேராதீங்கன்னு. கேட்கலன்னா இப்படித்தான் நல்லா அனுபவிங்க சார். எப்படினாலும் தேன்மொழி இன்னும் கொஞ்ச நேரத்துல கைது பண்ணிடுவாங்க சார். கைது பண்ணியே ஆகணும் மேடம். அவளால எங்க பல குடும்பம் சீரழியுது. நல்லவங்களை கடவுள் சோதிப்பா, ஆனா கைவிட மாட்டான். தேன்மொழி, நீ தோத்து போக மாட்ட. பல அவமானங்களை பார்த்துட்ட. இனி நீ தோத்து போக மாட்ட. இன்னும் வேற ஏதாவது கேஸ் இருந்தா அந்த பொண்ணு மேல போடுங்க. மொத்தமா போராடிட்டு போறா. கெட்டிக்க போறனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொத்த வாங்கியிருக்க. நீ எல்லாம் பேசுற. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? அவ தூசிக்கு போடாப்பட்ட வெளியப்பா. இன்னும் வேற ஏதாவது கேஸ் இருந்தா அந்த பொண்ணு மேல போட்டு விடுங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு ஜெயிச்சு வந்துருவா. சார் பிரஷர் அதிகமா இருக்கு சார். அந்த பொண்ணை இன்னும் ஒரு மத்தில கைது பண்ண சொல்லி ஆர்டருக்கு மேல ஆர்டர் வந்துட்டே இருக்குது. அங்க ஸ்டேஷனே சம்பிச்சு போய் தான் சார் இருக்குது. விக்கி இல்ல சார், விக்கிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா பொண்ணுத்திரைக்கு தம்பிங்கனால அவர் இந்த கேஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. காதாமரி ஆதிரா, எவ்வளவு தூரம் ஆடுறீங்கன்னு நானும் போக்குறேன். சரி நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு வரேன். ஓகே சார், சீக்கிரம் வந்துருங்க சார். சரி நீங்க போங்க. இங்க பாருங்க, கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப மாதிரி அந்த தேர்வுல விட்டு வெளியில வாங்க. ஆதிரா காட்ட சொல்லி நான் உங்களை எப்படியாவது காப்பாத்துறேன். ப்ளீஸ் இப்ப மாதிரி என் பேச்ச கேளுங்க. நான் நீங்க நல்லா இருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அந்த தேன்மொழி சகவாசம் உங்களுக்கு வேண்டாம். பாத்தீங்களா பொண்ணுத்திர அண்ணன் எவ்வளவு கேவலப்படுறாங்கன்னு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ஆதரவா இருந்தனால இவ்வளவு கேவலம். ஆதிராக்க கூட இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா என்ன? இல்ல உங்க அம்மா அந்த ட்ரஸ்ட் தேன்மொழி மேல எழுதாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா என்ன? தேன்மொழி ஒரு சகுனி. அவ இருக்கிற இடமும் விளங்காது, அவ கால் வைக்கிற இடமும் விளங்காது. இப்பவும் சொல்றேன், நீங்க தேன்மொழி விட்டு வெளியில வாங்க. ஆதிரா கட்ட சொல்லி உங்களை இந்த கேஸ் நான் வெளியில எடுக்க. நீங்க பாருங்க, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, சொன்னா கேளுங்க. ஆதிராக்கா எந்த எல்லைக்கும் போவாங்க. உங்களுக்கு ஆதிராக்காவை பத்தி தெரியல, அவங்க சாதெல்லாம் கிடையாது. சொன்னா கேளுங்க, அவங்களுக்கு உயிர் எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இந்த கேஸ் நீங்க வெளில வந்துடலாம். நான் ஆதிராக்கா கிட்ட பேசுறேன். உயிர் பிச்சை போடுற என் புருஷன் உசுரோட இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன உயிர் பிச்சை போடுறது இருக்குது? நான் ஆதிராக்கா கிட்ட பேசுறேன். ஓ, ஆதிரா கிட்ட பேசி அவகிட்ட இருந்து எனக்கு உயிர் பிச்சை வாங்கி கொடுக்க போறேன். தொடப்பு கட்ட இங்க இருந்து போயிரு. நான் உயிர் வாழ்றதுக்கு அந்த ஆதிரா பிச்சை போடணும், உயிர் பிச்சை போடணும். நீ அந்த பிச்சை எனக்கு வாங்கி போடுற. அந்த உயிர் பிச்சை வாங்கிக்கிட்டு அந்த பூமியில வாழணும். மீச வச்சுக்கிட்டே உங்க மனமண்டைக்கு போய்டா, புரியலையா? நீங்க உசுரோட இருக்கணும்னா ஆதிராக்கு கொஞ்சம் இறங்கி தான் போகணும். அவ எந்த எல்லைக்கும் போவா. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. தருணூர் மாமா இருக்காரே, தருணூர் மாமா, அந்த மாமாக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே. ஆதிராக்கா அவங்க கெட்ட கூடாதுங்கக்காக அவங்களே ஏற்படுத்தினது. என்ன சொல்ற? இங்க பாருங்க, காதம்போட முழு எண்ணமே அந்த ட்ரஸ்ட் அவங்க கைப்பற்றணும், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. உங்களை போட்டு தள்ளத ஒரு பெரிய விஷயமே இல்ல. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உயிர் பிச்சை நான் வாங்கி கொடுக்க. நாம இங்க இருந்து போயிடலாம். இப்போ சொல்லடி, செத்தாலும் நான் தேன்மொழிக்காக சாறேன். போ. செத்தாலும் தேன்மொழிக்காக சாகுறேன். நீ போ. எவ்வாலும் பிச்சை போட்டு நான் இந்த உசுரை கொண்டுட்டு வாழ வேண்டாம். அப்படி போற உசுறு தேன்மொழிக்காக போட்டோம். எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க,
கொஞ்சம் பொறுமையா இருடா, கொஞ்சம் பொறுமையா இருடான்னு. எனக்கு அப்ப அர்த்தம் புரியல. இப்போ முள்ளு மேல நின்ன மாதிரி தவிக்கிறேன். உன் கூட பழகிட்டோமேன்னு நினைச்சு நினைச்சு என் உடம்பெல்லாம் கூசுதே. ஆமா, நீங்க உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசிதாமா. பின்னாடி வர போறத பொன்னாடியே எனக்கு தெரியப்படுத்துனீங்க. நான் உண்மையிலே ஒரு முட்டாளுதான். இவன் சொன்ன மாதிரி நான் ஒரு முட்டாளுதான். உங்க பேச்ச கேட்காம இன்னைக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தவிக்கிறேன். அம்மா, என்னால தவிர உங்களை வேற யாராலையும் காப்பாத்த முடியாது. கடைசியா உயிர் பிச்சை என்கிட்ட தான் நீங்க கேட்டுட்டு வருவீங்க. அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே அந்த கடவுள் என்னை எடுத்துக்கிட்டான். ஆதிரக்கா உங்க யாரையும் சும்மா விட போறது இல்ல. பார்க்கலாம், தருமன் ஜெயிக்குதோ அதர்மன் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அம்மா, நம்ம வீட்டு முன்னாடி எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. பொண்ணு திரையை கொண்டு ஒப்படைக்க சொல்லி. அது மட்டும் இல்ல, தேன்மொழியை சீக்கிரம் ஒப்படைக்க சொல்றாங்க. இல்லைன்னா மக்களே தீர்ப்பு கொடுப்பேன்னு மிரட்டுறாங்கடா. இப்ப மட்டும் தேன்மொழி எங்கேயாவது மாட்டினானா பெரிய பிரச்சனை ஆயிரும். எப்படியாவது தேன்மொழியை காப்பாத்தேன். அம்மா பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன், நான் பாத்துக்கிட்டேன். அவ பாதுகாப்பா இருக்கணும்டா. இன்னும் 2 நாள், இந்த 2 நாள் பாதுகாப்பா இருந்துட்டானா அப்புறம் ஜெயராஜி பாத்துக்கிடுவான்டா. ப்ளீஸ்டா. ஜெயராஜி வெளியில வந்துட்டா மத்த எல்லாரும் வாயும் அடைக்கப்பட்டோம். ஜெயராஜ் கிட்ட யாரும் பேச முடியாது. ஏன்னா அவன் பதவி அப்படி. இங்க பாரு, இன்னும் 2 நாள், நான் நாளைக்கு எப்படியாவது அஸ்திபாரம் போட்டு வேண்டாம். அம்மா பயப்படாதீங்கம்மா. என்னத்துக்கு தேவையை பொண்ணு தெரியும் பத்திரமா இருப்பாங்க. வெளில போ. நீங்க திருந்த மாட்டீங்கல்ல. நீங்க இன்னும் என்னென்ன கேஸ்ல மாட்ட போறீங்கன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. உங்களை காட்டி கொடுக்க போற முதல்ல நாதான். காட்டி கொடுக்க வேண்டாண்டி, நீ பேசின பேச்சே போதும் ஆயுசுக்கும். அம்மா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. விக்ரமுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமான இடம். கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டான். நீங்க பயப்படாதீங்கம்மா. ஜெயராஜ் கேட்டா நான் அதுக்கு தான் விஷயத்தை எதுவுமே சொல்லல. பத்திரமா இருப்பாங்கல்ல. என்னத்துக்கு போயிருப்பாங்கம்மா, பயப்படாதீங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி முறைய வச்சுட்டேம்மா. என்ன ஆனாலும் சரி, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தைரியமா அஸ்திபாரம் போடுங்கம்மா. அம்மா, நான் இப்ப வீட்டுக்கு வர முடியாது. அதே மாதிரி எந்த பந்தோபஸ்து நான் கொடுக்க முடியாது. எனக்கு என்ன கைது பண்ணிட்டாங்க. உன்னை கைது பண்ணிட்டாங்க? எதுக்கு? தேன்மொழி தப்பிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமும். வேற யாரே இங்க இருக்க இவதான் காட்டி கொடுத்துருக்கா. ஆதிராவும் கேஸ் கொடுத்துருக்கா. சரிம்மா, அதை நான் பாத்துக்கிடுவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அம்மா, நான் அப்புறமா பேசுறேன். யாரு? என்ன வேணும்? யாரு? யாரு நீங்க? கேசா, நாதானா? ஜெயராஜ், எங்களா? இங்க பாரு, நீ இப்போ ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். ஏன்? நீ இப்ப ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னா போக வேண்டாம். ஆனா நான் போகாம இருக்க முடியாது. இங்க பாரு, ஸ்டேஷனை சுத்தி பொதுமக்கள்லாம் இல்ல. அது கோதாம்பரி ஏற்படுத்தின ஆட்களே. நீ ஸ்டேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே உன்னை மேல அனுப்பிடுவானுங்க. அந்த பழைய தேன்மொழி மேல போடுறதுக்கு தான் இந்த பிளான். என்ன சொல்ற? ஆமா, அவங்க கொடுத்துருக்க பட்டத்துக்கு தடையா நீதான் இருக்கேன்னு தேன்மொழி உன்னை போட்டுட்டதா செய்தி பரப்பதுக்காக இந்த பிளான். பொண்ணுத்துல கூட போயிருக்கதா ஊர்ஜிக்கப்படுத்தணுமா. அதுக்கு நீ தடையா இருந்ததாகவும் உன்னை தேன்மொழி போட்டு தள்ளிட்டதாகவும் செய்தி பரப்பதுக்காக இந்த பிளான். என்ன சொல்றீங்க? வேண்டாம், அங்க பொதுமக்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே காதாம்பரி ஏற்படுத்தின ஆட்கள் தான். எனக்கு இப்பதான் ரகசிய தகவல் வந்தது. இங்க பாரு, இப்ப நான் எதுவும் பண்ண முடியாது. நான் இப்ப வெளியில லாந்தரன்னு தெரிஞ்சுனா உண்மையிலே எந்த எல்லைக்கும் போய் என்கிட்ட இருந்து கையெழுத்த வாங்கிடுவானுங்க. என் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதனாலதான் எனக்கு எல்லா தகவலும் உடனுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றதை கேளு, நீ அங்க போக வேண்டாம். நான் தலைமுறை வேணா வேற மாதிரி கேஸ் ஆயிருமே. அதுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. என்ன? உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிரு. நேரா போலீஸ் அப்படியே அரெஸ்ட் பண்ணதா இருந்தாலும் உன்னை ஹாஸ்பிட்டல் இருந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர நீ ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்காது. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இதே இடத்துல நான் உன்னை அடிச்சு போட்டுட்டு போறேன். நீ எப்படி ஹாஸ்பிட்டல் போய் சேருவியோ அப்படி போய் சேர்ந்துக்க. சரி, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டேன்னா அந்த பொதுமக்கள் மாதிரி நிக்கிற காதம்பரி இடத்துல உன்னை எதுவும் பண்ண முடியாது. காதம்பரியால எதுவும் பண்ண முடியாது. இப்ப பாரு, எப்படி ஏதாவது ஐசியில போய் சேர்ந்துட்டேன்னா ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வெளியிலே வர வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சமாளிச்சலாம், ஈஸியா சமாளிக்கலாம். அதுக்குள்ள அம்மா இங்க அஸ்திபாரம் போட்டுருவாங்க. அதுக்குள்ள தேன்மொழி திரும்பி வந்துருவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அதுக்குள்ள வெளியில வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கொஞ்சம் வலிக்கும், போத்துக்க. ஆனா இது தவிர வேற வழி இல்ல. பரவாயில்ல, உசுறு போன கூட பரவாயில்ல. அடி காப்பாத்துங்க.
பையில ஃபிளைட். பையில அதெல்லாம் போயிடலாம். இங்க பாரு, எந்த பைத்தியம் கண்ணில் காட்டிடாத. புதுசா வெளிநாட்டுக்கு போற மாதிரி காட்டிக்க. அத்தா அத்தா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா போதும். அதுக்கப்புறம் கூட்டிங் பாஸ் எடுக்கிறது கரெக்டா இருக்கும். உள்ள ஒண்ணுல போயிடலாம். இப்ப யாராவது ஃபாரினுக்கு போறது யாருன்னு கேட்டா என்னையும் ரோகிணி நீங்க கை கட்டினா போதும். நீங்க ஃபிளைட் எடுத்து வந்த மாதிரி காட்டிடுங்க. ஆனா உள்ள போகும்போது நீங்க போயிருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, இங்க பாருங்க, கிராமத்தால் மாதிரியே நில்லுங்க. சரியா? சரி. அண்ணே, உள்ள கொட்டிங் பாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ போனோன்னு விறுவிறுன்னு உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் உன்னை யார் எதுவும் பண்ண முடியாது. சரிம்மா. இங்க பாருங்கண்ணே, உள்ள என்ட்ரஸ் ஆகும்போதே நானும் இவங்களை மட்டும் தான் உள்ள போவோம். நீங்க 2வது கேட்டு வழியா வந்துருங்க. அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் வெளியில வந்து மறுபடியும் 1வது கேட்டு வழியா வாங்க. அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஏதோ கிராமத்தாட்கள் வழி தெரியாம புதுசா ஏற்பட்டு வந்த மாதிரி தெரியணும். சும்மா அங்கங்க பறக்க பாக்குற மாதிரி அந்த கேட்டு வழியா இந்த கேட்டு வழியா வந்து வந்து போற மாதிரி பண்ணுங்க. சரிங்களாண்ணே? அப்பதான் உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அப்படியே நான் எங்களை தான் நோட் பண்ணுவாங்க. சரிம்மா. பயப்படாதண்ணே, உள்ள போயிட்டா எந்த பயமும் இல்ல. எனக்கு எந்த பயமும் இல்ல. வெளியில நடக்குதெல்லாம் கேள்விப்படும் போது ஆத்திரமா கோவம், என்னால எதுவும் பண்ண முடியுங்கிற கோவத்தை கொடுக்குறேன். ஏதோ கோல மாதிரி போன மாதிரி எனக்கு தோணுது. அண்ணே, நீ வீரன் தான். ஆனா இங்க வீரத்தை காட்ட முடியாது. அவ புத்திசாலித்தனமா நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஏதோ நியாயம் கேட்டு மக்கள் முன்னாடி போராடின மாதிரி போராடிக்கிட்டு இருக்கா. ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் யாரும் நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க போறது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தேன்மொழி கூட்டிட்டு போயிட்ட, அவ்வளவுதான். ஒரு மனைவிக்கு அவன் வயிற்று அந்த குழந்தைக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, அவ்வளவுதான். அதுக்கு காரணம் தேன்மொழி அப்படின்னு பழிய போட்டிருக்காங்க. அத்தான் நீங்க போங்க, மிச்சத்தை நான் இங்க வந்து பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. ஆனா நான் எதுக்குல இருக்கேன்? நான் பாத்துக்கிட்டேன். நீ தைரியமா போ. 3 நாள் தான். அண்ணே, கிஷோர் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கான். எதுக்கு? இல்லண்ணே, அது சரிதான். ஜெயராஜ் ஏற்பாடு. ஜெயராஜா? ஆமாண்ணே, கிஷோரை கைது பண்ண மாதிரி கூட்டிட்டு போய் கூட்டத்தோட கூட்டமா அவனை போட்டு தள்ளதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பழிய தேன்மொழி மேல போடுறதுக்காக இந்த ஏற்பாடு. அவ உல்லாச வாழ்க்கைக்கு கிஷோர் தடையா இருந்ததாவும் அதனால ஆள் வச்சு தேன்மொழி போட்டுட்டதாவும் பழி போடுறதுக்காக பிளான் போட்டிருக்கா. ஜெயராஜுக்கு மேல இருந்து தகவல் வந்தது. அதனால ஜெயராஜ் தான் கிஷோர் அடிச்சு ஐசில செத்துருக்காரு. ஏன்னா உள்ள வந்து கைது பண்ண முடியாத, அதனாலதான். இப்போ அந்த கண்டத்துல இருந்து வெளியில வந்துட்டா தேன்மொழி. ஆனா இன்னும் என்னென்ன பாடுதான் கொடுக்க போறாங்க. போதும், எவ்வளவு தரமா ஓடி ஓடிய. அண்ணே, இதுக்கெல்லாம் திருப்பி அடிக்கலானே. ஹாஸ்பிட்டல் எழுப்பி அந்த ட்ரஸ்ட் மட்டும் அவன் நடத்திட்டானா ஜெயிச்ச மாதிரி தானே. மாதிரி இல்ல, அவ ஜெயிச்சிருவா. கொஞ்சம் கஷ்டம் தானே, தாங்கிக்க சொல்லி. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு முன்னாடி எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்கள் அதை தூண்டி விட்டது ஆதிரா தான். அநேகமா விக்கியும் கைதாவா நினைக்கிறேன். அண்ணே, ஜெயராஜி மறைமுகமா இருந்து அடிக்காருண்ணே. நீ தைரியமா போ. ஜெயராஜ பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. அவர் மறைவா இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி சும்மா தோறுமாறா இருக்கும். அண்ணா, அவர் மறைவா நின்னு அடிச்சாலும் சும்மா தரமா அடிப்பாருண்ணே. நீ தைரியமா போன. அவரு உள்ள இருந்துகிட்ட என்ன அடி கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுப்பாரு. எதிரிய ஓட விடுவாரு. அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. நிச்சயமா தேன்மொழி ஒன்னும் வெளியில கொண்டு வருவேன்னு. எல்லா கேஸ் இருந்து வெளியில கொண்டு வரும் வாக்கு கொடுத்திருக்காரு. நம்பிக்கையோட போனேன். அண்ணே, இந்த 2 நாள் தான் மறைஞ்சிருந்து அடி கொடுப்பாரு. அஸ்திபாரம் போட்டு அன்னைக்கு பாருண்ணே, வெளியில வந்து எப்படி அடிச்சான்னு மட்டும் பாரு. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கண்ணே. அண்ணே, டைம் ஆயிட்டு போங்கண்ணே. இதுக்கு மேல நாங்க இங்க நின்னா சந்தேகம் வரும். நான் ஃபர்ஸ்ட் கேட் வழியா போறேன். ஆனா போயிட்டு நான் வெளியில வந்துருவேன். ஆனா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி முத 2வது கேட்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேட் வழியா வெளியில வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேட் வழியா உள்ள போய் அப்படி என்ட்ரன்ஸ்க்குள்ள போயிருங்கண்ணே. புரியுது, நான் போறேன். சரி, நீ பத்திரமா போ. மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறதா, நீங்க போயிட்டு வாங்க. இக்காத்த கொண்டு மாச கழுத்த வேண்டாம். ஒருவேளை சந்தேகப்பட்டு உங்களை கண்காணிச்சாலும் இந்த ஃபேஸ் தான் அவங்களால கணிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், மாச கழுத்த வேண்டாம். சரி. ஓடி முடிகிற மீன கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, கொஞ்ச நாள் தானே. நீங்க வேணா போறீங்களா? நான் வேணா போறேன். பைத்தியமானே, பைத்தியமானே, பரவாயில்ல, வாழ்வோ சாவோ ஒன்னா போராடலாம். உன்னை விட்டுட்டு நான் ஓடி போய் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்து போறேன். அதுக்கு பேரு உயிர் வாழ்தலா? என்னால நீங்க அவமானத்தையும் சந்திக்கிறீங்களே. நீ பட்ட அவமானத்தோட வா. பரவாயில்ல, அந்த கதையை இப்படி தொடக்கணும்னு எனக்கு தெரியும்.
ஏற்பட்டு சுத்தி பந்தோபஸ்து விடுங்க. ஒரு ஆள் விடாம எல்லாரும் செக் பண்ணுங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஓ, புதுமான ஜோடியா? பயத்துல வெளியில கட்டாத. சார், அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்ததா தகவல் வந்திருக்கு சார். நான் இருக்கல, பயப்படாத. பயப்படாத. இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், அதை செய்ய. இருக்க புடிச்சுக்க. பயப்படாத, பயப்படாத. மேடம், அந்த சைடு ஃபுல்லா செக் பண்ணுங்க. இவங்க செக் பண்ணிட்டீங்களா? புதுசா கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு. நீங்க அந்த சைடு செக் பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு, பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறது, சரியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவன் அந்த சைடு போலாமா? அடேங்க அப்பா, இப்பதான் கல்யாணம் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கட்டை பாருங்க. இதே நின்னு நேரத்தை கட்டாதீங்க. ஓகே சார். இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கணும்ல. மாறும், நிச்சயமா மாறும். நிச்சயமா மாறும், எல்லாம் மாறும். எனக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் இருக்கல. நாளை பொழுது நமக்கான பொழுது, நல்லபடியா விடியும். நம்பிக்கையோட இரு. வா, இங்க இருந்து போலாம். சரி. பயப்படாம அப்படியே வா. சரி.